ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா என் மீது ஆணையிட்டு இப்போது உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடித்த 15 நிமிடத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு பெருமகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயம் உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. நல்லதுதான் நடக்கப் போகிறது என தெரிந்து கொண்டே அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இப்போது நீ மாறிவிட்டால் எல்லா உயிர்களுக்கும் மத்தியிலும் நீ நிம்மதியாய் நிலையான சந்தோஷத்தோடு வாழ முடியும். உனது பிரார்த்தனையும் நம்பிக்கையும் யார் கண்களுக்கும் தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் அதில் நீ ஆழமாக இருப்பதால் உன்னுடைய பிரார்த்தைகள் என்ன, உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக நீரிடம் கேட்டு விட்டதால், அதுவும் நம்பிக்கையோடு கேட்டதாலேயே உனக்கான வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் அப்படியே உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன். நடக்கவே முடியாத அதிசயங்களையும் கிடைக்கவே முடியாத அற்புதங்களையும் கூட உன் வாழ்வில் கிடைக்கச் செய்வது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் தானே. அது எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது என்பதை இப்போது நானே உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாக என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும், என் அம்மா வராகி என்னை காப்பாற்றுவாள் என எத்தனை காலம் நீ பொறுமையோடு காத்திருந்தாய். அது எல்லாவற்றிற்கும் பலனையும் பரிசையும் இப்போது பல மடங்காக கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. எனக்காக நீ எத்தனையோ விஷயங்களை மாற்றிக்கொண்டாய், என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கிறாய். இது எல்லாவற்றையும் பார்த்தும் கூட உன் வராகியம்மா எப்படி உன்னை துன்பத்தில் தவிக்க விடுவேன்? இதோ இப்போதே உனக்கான அருளாசி கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. உனக்குள் எங்கு தவறு இருந்தாலும், எந்த தவறை நீ செய்தாலும் அதை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டு விட்டேன். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் பார்க்காமல், வீழ்ச்சியையும் எழுச்சியையும் பார்க்காமல் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு வாழ்வதே மேலானது தானே. அப்படி ஒரு நாள் அல்ல, 100 ஆண்டுகள் உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை உனக்கே கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக வந்துள்ளேன். யதார்த்தம் என்ன, வாழ்க்கை என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு சரியான பார்வையோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களும், உன் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை ஊட்டக்கூடிய எண்ணங்களும் தானாகவே அழிந்துவிடும். அழகு என்பது இளமையோடு நின்றுவிடும். அன்புதானே இதயம் வரைக்கும் செல்லும். அப்படி உன் இதயத்திற்குள் இருக்கக்கூடிய உன் வராகி அம்மா உனக்கான அன்பை அள்ளித்தருவதற்காக வந்துள்ளேன். அதுவும் அன்பு என்பது ஆசீர்வாதங்கள் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. என் ஆசீர்வாதம் மூலமாகவே உன் வாழ்க்கையை அழகானதாகவும் அற்புதமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அரங்கேற்றி கொடுக்கப் போகிறேன். உன்னை திசை திருப்புவதற்கும் உன்னை தவறான வழியில் நடத்துவதற்குமாக எத்தனை துஷ்ட சக்திகள் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதையெல்லாம் கண்டு நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே. உண்மையோடும் நேர்மையோடும் நியாயத்தின் பக்கம் மனித நேயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன். தேவையில்லாமல் கண்டதை நினைத்து கவலை கொள்ளாதே. உன்னுடைய நல்ல செயல்கள் மூலமாகவே உன் விதியை நான் மாற்றி எழுத முடிவெடுத்து விட்டேன். இத்தனை காலமாக தேவைக்கெனவே உன்னை தேடி வந்த மனிதர்கள் எல்லாம் இப்போது அவர்கள் தேவை நிறைவேறாது என தெரிந்ததும் சற்றும் யோசிக்காமல் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களா? மழை பெய்யும் போது மட்டுமே தேவைப்படுகிற அந்த குடை போல உன்னை மட்டும் தேவைக்காகவே பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போது தேவையில்லை என்றதும் ஒரு ஓரமாக வைக்கப்பாகிறார்களா? கவலை கொள்ளாதே. எல்லோரிடத்திலும் அன்பாக இரு, ஆனால் ஏமாந்து போகாதே. உன்னுடைய இரக்க குணமும் அன்பான குணமும் நிச்சயம் உன் மனதை அமைதிப்படுத்தும். யாராவது உன்னிடம் விட்டு கொடுக்க மறுத்தார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள் என்றால் நீ விட்டு கொடுக்க கற்றுக்கொள் என் செல்லமே. ஏனெனில் வாக்குவாதம் செய்வதாலோ வீண் விவாதம் செய்வதாலோ எதுவும் முடிவுக்கு வரப்போவதில்லை. அதற்கு பதிலாக இவர்களுக்கு இவர் தெரிந்தது இவ்வளவுதான், இவர்கள் குணமே இவ்வளவுதான் என அவர்களிடமிருந்து விட்டு கொடுத்து விலகி போனால் நிச்சயமாக நீ கெட்டு போக மாட்டாய். ஏனெனில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்பதை நீ அறிவாய்தானே. நீ விட்டு கொடுத்ததன் காரணமாகவும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நல்ல மனதிற்காகவும் பொறுமையான நல்ல குணத்திற்குமாகவே உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நீ பெற வேண்டியதையும் பல மடங்காக நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தேவையில்லாமல் யாரிடமும் பிரச்சனை செய்து மனதிற்குள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்படுவதை காட்டிலும் மன அமைதியோடு இருப்பதற்கான வேலைகளை பார். சோகத்தை விட்டு விட்டாலே உன் இதயத்தில் பாரம் என்பதே இருக்காது என் செல்லமே.
உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நன்மைக்காக தான் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ வருத்தப்பட மாட்டாய் என்பதை நான் அறிவேன். உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஏனெனில் அதை உன் வாழ்வில் நடத்தியது நான் தானே. உன் வாழ்வில் யாராவது உன் மனதை கஷ்டப்படுத்தினாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, கொஞ்சம் இந்த வராகி அம்மாவிற்காக அதை பொறுத்து கொண்டு அமைதியை மட்டும் அவர்களுக்கு பதிலாக கொடுத்துவிடு என் செல்லமே. நீ அப்படி அமைதியோடும் பொறுமையோடும் அவர்களை கடந்து போனால் உனக்கான பரிசை நான் கொடுப்பேன். உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ புன்னகையை பரிசாய் கொடு. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு மன்னிப்பை பரிசாய் கொடு. உனக்கான வாழ்க்கையே நான் உனக்கு பரிசாய், பொக்கிசமாய், அன்பானதாய், அழகானதாய், உயர்வானதாய், சிறப்பானதாய், சந்தோஷம் நிறைந்ததாய் அமைத்து கொடுப்பேன். அதற்காக தான் இதையெல்லாம் பொறுத்து போகச் சொல்கிறேன். உன்னை சிதைத்தவர்கள் அவர்கள்தான் என்பதை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கே தெரியாமல் உன் மனதில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் உனக்கே உணர்த்திவிட்டார்கள் தானே. முதலில் நீ அவர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் எல்லாரையும் நல்லவர்கள் என நம்பிக்கொண்டிருந்தாய். காலம் செல்ல செல்ல அவர்களின் முகத்திரை கிழிந்து யார் எப்படிப்பட்ட துர்குணம் கொண்டவர்கள், யார் எப்படிப்பட்ட துஷ்டர்கள் என உனக்கு நான் உணர வைத்து விட்டேன். இனிமேலாவது மனிதர்களின் குணம் அறிந்து அவர்களிடம் பழக்கம் வைத்துக்கொள். இருந்தாலும் கூட நடந்தது எதை நினைத்தும் நீ கவலை கொள்ள அவசியமே இல்லை என் செல்லமே. ஏனெனில் உனக்கு கெடுதல் செய்தவர்கள் எல்லாரும் உன் வாழ்க்கையை சிதைத்தவர்கள் கிடையாது. அவர்களுக்கே தெரியாமல் உன் ஆள் மனதிற்குள் உனக்கு நம்பிக்கையையும் நன்றாக வளர்ந்து வர வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் உனக்குள் ஊட்டியுள்ளார்கள். அவர்கள்தான் உன்னை ஆழமாக செதுக்கி செதுக்கி உனக்கு கஷ்டத்தை கொடுத்து நீ வளர்வதற்கான விதையை போட்டுள்ளார்கள். அதனால் எல்லாமே நன்மைக்கே என்பதை புரிந்துகொள். யாரிடமும் பேசவே வேண்டாம் என மனம் வெறுக்கக்கூடிய வகையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் பல காரியங்களை செய்ததை நான் அறிவேன். எல்லாமே நீ எல்லோரிடமும் அதிகமாக நன்றாக பேசியதின் விளைவுதானே. இனிமேல் பேச்சும் அளவோடு இருக்கட்டும். உன்னுடைய செயலும் திறமையோடு இருக்கும்படி பார்த்துக்கொள். யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் நீ யார் மனமும் புண்படும்படி பேசிவிட வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் இன்று இருப்பவர் நாளை இருப்பார்களா என்பதை நீ அறிய மாட்டாய்தானே. யார் மனமும் வருத்தப்படும்படியோ காயப்படும்படியோ நீ பேசிவிட்டு பின்னாளில் அதை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என்பதற்காக தான் நான் இதை சொல்கிறேன். வாழ்வில் நீ நினைத்த காரியங்கள், பல விஷயங்கள் நடக்காமல் போன போதெல்லாம் உனக்காக நான் வந்து ஆறுதல் சொல்லி இருக்கிறேன். இனிமேல் நான் உனக்கு ஆறுதலோ தேறுதலோ சொல்லாமல் எல்லா மாறுதல்களையும் உன் வாழ்வில் உண்டாக்கப் போகிறேன். பிரச்சனைகளையெல்லாம் சந்தித்த உன் வாழ்வில் இப்போது சந்தோஷங்களை மிக பெரிய அளவில் சந்திக்கும்படி எல்லா அதிசயங்களையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாய் மனமகிழ்வோடு வாழ வைக்க வந்து விட்டேன். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அதை சரி செய்வதற்கான தீர்வுகளை யோசி. உனக்கான வாய்ப்புகளை உன் கண் எதிரிலேயே நான் காட்டி எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். ஓம் வராகி.